ஹலோ அண்ட் வெல்கம் டு பிக் பஜ்ஜீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பஜ்ஜீஸோட டிஃப்ரெண்ட் மியூட்டேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் ஒரு பேர் பஜ்ஜி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் என்ன கலர் வரும் அப்படின்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரி, நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் காஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இமேஜஸ் எல்லாம் நம்ம காமிச்சோன்னா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் காஸ்ட் மாதிரி நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலாக மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னாலே ஜீனோடைப், ஃபீனோடைப், அப்புறம் பியூனட் ஸ்கொயர்ஸ், இந்த மாதிரி சில டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட போகிறோம். பஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சைஸ் பேஸ்டாக பண்ணலாம், ஃபெதர் எப்படி இருக்குன்னு அதோட பேட்டர்னை வச்சு பண்ணலாம், அப்புறம் கலர்ஸை வச்சும் நம்ம பண்ணலாம். கலர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சைஸை பற்றியும் ஃபெதர் பேட்டர்னை வச்சும் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சைஸில் வந்து நார்மல், ஷோ கிராஸ், ஷோ அப்படின்னு 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஷோ கிராஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் நார்மலோட பெருசாக இருக்கும். ஷோ வந்து ஒரு 3 டைம்ஸே பெருசாக இருக்கும். அப்புறம் ஷோ பஜ்ஜியோட ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். அதோட ஐஸ் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஒரு ஷோ பஜ்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்ணே வந்து மறைச்சிருச்சு, அந்தளவுக்கு ஃபெதர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்பவே வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ ஷோ பஜ்ஜீஸ் வந்து ஒரு பேர் வந்து 5000க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகும். இது மோஸ்ட்லி எக்ஸிபிஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது எக்ஸிபிஷன் பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இங்கிலீஷ் பஜ்ஜீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஷோவையும் நார்மலையும் ப்ரீட் பண்ணால் வர்றது வந்து ஒரு நடு சைஸில் இருக்கிறத தான் வந்து ஷோ கிராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்காது, பட் சைஸ் வந்து நார்மல் பஜ்ஜியோட கம்பேர் பண்ணுறப்ப நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபெதர் பேட்டர்னை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, கிரெஸ்டட், டஃப்டட், ஹெலிகாப்டர், இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டி நம்ம கேள்விப்படுவோம். ஸோ இப்போ இந்த பேர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட விங்ஸில் வந்து பாருங்கள், அந்த அப்படியே ஒரு ஹெலிகாப்டரோட ஃபேன் மாதிரி இதோட விங்கில் வந்து பேட்டர்ன் இருக்குது. இதுதான் வந்து ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிரெஸ்டட், டஃப்டடுங்கிறது என்னென்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற பேர்டோட தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக் மாதிரி இருக்குதுல்ல, அது வந்து கிரெஸ்டட்னு சொல்லுவோம். அதே வந்து அப்படி ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கிரெஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கிரெஸ்டட் பஜ்ஜி. ஹெலிகாப்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தனியாகவும் கிரெஸ்டட் பஜ்ஜி, டஃப்டட் பஜ்ஜீஸ் எல்லாம் இருக்கும். இல்லை ஹெலிகாப்டரோட காம்பினேஷன்லேயும் கூட நமக்கு வந்து வருது. இது வந்து ஃபெதர் பேட்டர்னை வச்சு டிஃபர் ஆகிறது. அடுத்து நம்ம கலர் டைப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, கலர் டைப்பில் வந்து நம்ம கொஞ்சம் என்னென்ன டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதோட பேசிக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹியூமன்ஸில் சொல்கிற மாதிரியே ஒரு சைல்டுக்கு வந்து அதோட பேரண்ட்டுக்கிட்டேருந்து ஒவ்வொரு காப்பி கிடைக்கும். இப்போ ஒரு ஜீன் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, மதர்கிட்டேருந்து ஒரு காப்பியும் ஃபாதர்கிட்டேருந்து ஒரு காப்பியும் வரும். மதரும் ஃபாதரும் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து 2 காப்பி வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீனுமே வந்து ஒரு 2 காப்பி இருக்கும். அந்த காப்பீஸை வந்து அதோட சைல்டுக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜீனில் வந்து ஒரு 4 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாமினன்ட் அப்படின்னா, ஸோ ஒரு காப்பி இருந்தாலே அந்த டாமினன்ட் ஜீனோட எஃபெக்ட் வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கே தெரியும். அதுதான் வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெசசிவ் ஜீனாக இருந்ததுன்னா 2 காப்பியுமே இருந்தால் தான் அந்த ரெசசிவ் ஜீனோட எஃபெக்ட் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அந்த கலர் தெரியும். செமி டாமினன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு காப்பி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு கலர் ஒரு வேரியேஷனாக இருக்கும், 2 காப்பி இருந்ததுன்னா கலர் வந்து இன்னொரு வேரியேஷனாக இருக்கும். இதை வந்து செமி டாமினன்ட்னு சொல்லுவோம். செக்ஸ் லிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜீன் இருக்குது. இது என்னென்னா, ஒரு ஃபீமேலுக்கு வந்து செக்ஸ் லிங்க்டு ஜீன் வந்து 1 தான் இருக்கும், ஆனால் மேலுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ அதனால் ஃபீமேலுக்கு வந்து ஒரு காப்பி இருந்தாலே அதோட விஷுவல் எஃபெக்ட் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த கலர் தெரியும். மேலாக இருந்ததுன்னா 2 காப்பி இருந்தால் தான் அந்த கலர் வந்து நமக்கு தெரியும். இந்த செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறையா ஜீன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜீன் தான் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது, நிறையா ஜீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வருதுங்கிறத பொறுத்து தான் ஃபைனலாக நமக்கு வந்து அந்த அவுட்கம் வந்து நமக்கு தெரியும். வாங்க அந்த கலர் மியூட்டேஷன்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம், என்னென்ன டைப் ஜீன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் பஜ்ஜி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து 2 பேஸ் கலர் இருக்கும். ஸோ ஒன்று வந்து எல்லோ பேஸாக இருக்கலாம், இல்லைனா ஒயிட் பேஸாக இருக்கலாம். எல்லோ பேஸாக இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும், இல்லைனா எல்லோ கலராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லோ பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் கலர் வந்து எப்பயுமே பேர்டோட ஃபேஸில் வந்து நமக்கு தெரியும். ஒயிட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பேர்ட்ஸ் எல்லாம் ஒயிட் பேஸாக இருக்கும், அதோட ஃபேஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், பட் பாடி வந்து ப்ளூ கலர் ஷேட்ஸில் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மல் பஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இமேஜில் இருக்கிறது தான், இது வந்து நீங்கள் நிறைய பெட் ஸ்டோர்லலாம் பார்க்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நார்மல் க்ரீனும் ஒரு நார்மல் ப்ளூவும். ஸோ ஃபெதர்லாம் வந்து பிளாக்காக இருக்கும், பாடி வந்து க்ரீனோ ப்ளூ கலரோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நார்மல் பட்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வைல்டில் வந்து வெறும் இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் இருந்தது. பட் நம்ம ப்ரீடிங் மூலமாக அந்த மெலனின் கண்டென்ட் அந்த எல்லோவை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ளூ பஜ்ஜீஸ் வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேங்கிள் அப்படின்னு சொல்லி சில இது சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட்டில் ஸ்பேங்கிள்னு சொல்கிறது எல்லாமே சிங்கிள் ஃபேக்டர் ஸ்பேங்கில் தான் ஸ்பேங்கிள் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ ஸ்பேங்கிள் பேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த நார்மல் பஜ்ஜிக்கு வந்து விங்ஸ் பார்த்திங்கன்னா நடுவில் பிளாக் கலர் இருக்குது, அந்த விங்ஸோட கார்னரில் எல்லோ இருக்குது. ஆனால் இதே வந்து ஒரு ஸ்பேங்கிள் பஜ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் இந்த கலர் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். நடுவில் வந்து அந்த பேஸ் கலர் வந்துடும். இப்போ எல்லோ அப்படின்னா நடுவில் வந்து எல்லோ வந்துடும், இல்லை ஒயிட் சீரீஸாக இருந்ததுன்னா நடுவில் ஒயிட் வந்துடும், கார்னர் எட்ஜஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வரும். இதனால் என்னென்னா ஒரு பென்சில் வச்சு வரைஞ்ச மாதிரி அந்த ஃபெதரில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். இதை தான் வந்து ஸ்பேங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எல்லோ கலர் இருக்கும், கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஸ்பேங்கிள் பேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்பேங்கிள்னு சொன்னாலே மார்க்கெட்டில் வந்து சிங்கிள் ஃபேக்டர் ஸ்பேங்கில் தான் வந்து ஸ்பேங்கிள்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேக்டர்னால் என்னென்னா ஒரு காப்பி, இந்த பேர்டோட ஒரு காப்பியில் ஸ்பேங்கிள் ஜீன் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா இப்படி இருக்கும். இதே வந்து ரெண்டுதுலேயுமே வந்து இப்போ 2 காப்பியுமே ஸ்பேங்கிள் ஜீன் இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே பேஸ் கலராக மாறிடும். எய்தர் பியூர் ஒயிட்டாக இருக்கும், இல்லைன்னா பியூர் எல்லோவாக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி பியூர் ஒயிட்டில் சில டைம் எல்லோ ஃபேஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் வரும். டபுள் ஃபேக்டர் ஸ்பேங்கிளில் வந்து பியூர் ஒயிட், பியூர் எல்லோ, இல்லைனா ஒயிட்டில் கொஞ்சம் எல்லோ ஃபேஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும் வரும். இதெல்லாம் வந்து டபுள் ஃபேக்டர் ஸ்பேங்கிள்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பேங்கிள் வந்து ஒரு செமி டாமினன்ட் ஜீன். ஏன்னா ஒரு காப்பி இருந்ததுன்னா சிங்கிள் ஃபேக்டராகவும், 2 காப்பி இருந்ததுன்னா டபுள் ஃபேக்டராகவும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈனோ பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல்பினோ, லியூட்டினோ, இல்லைனா கிரெமினோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம டபுள் ஃபேக்டர் மாதிரியே தான், பியூர் ஒயிட் இல்லை பியூர் எல்லோ, இல்லைனா ஒயிட் வித் எல்லோ ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இது ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஐஸ் வந்து கண் வந்து இதுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ ரெட் கலரில் இருந்ததுன்னா அதை வந்து ஈனோ பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஈனோ பஜ்ஜீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஐஸ் வந்து ரெட்டாக இருக்கும், பட் பியூர் ஒயிட், பியூர் எல்லோ இந்த மாதிரியான கலர்ஸில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து பைடு. ஸோ பைடும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பெட் ஸ்டோரில் நம்ம ஈஸியாகவே வந்து பார்க்கலாம். பைடு என்னென்னா ஒரு பேட்சாக இருக்கும் அதோட கலர்ஸ் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த பேர்டு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பைடு பேர்டு. ஸோ இதோட விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விங்கோட எண்டில் வந்து அப்படியே கிளியராக பேஸ் கலர் மட்டும் இருக்கும். பட் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஒரு பேண்டு க்ரீன் இருக்குது, திருப்பி எல்லோ ஒரு பேண்டு இருக்குது, திருப்பி ஒரு க்ரீன் பேண்டு இருக்குது. ஸோ அப்புறம் இந்த பிளாக் மார்க்கிங் பார்த்திங்கன்னா நெக்கில் மட்டும்தான் இருக்குது, பட் போக போக கீழெல்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கிறது வந்து நம்ம பைடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பைடுலேயுமே 2 வெரைட்டி இருக்குது. டாமினன்ட் பைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது டாமினன்ட் பைடு. ரெசசிவ் பைடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரெசசிவ் பைடில் என்னென்னா அந்த பிளாக் வந்து இன்னும் ரொம்பவே இப்போ டாமினன்ட் பைடோட இன்னும் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டாலாம் இருக்காது. ஸோ அந்த பாடி கலர் ப்ளூவோ க்ரீனோ வந்து கொஞ்சம் அந்த டெயில் கிட்ட மட்டும்தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி பிளாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிரும், ரொம்ப லைட்டாக சின்ன சின்ன பேச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ரெசசிவ் பைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த பேர்ட்ஸை. ரெசசிவ் பைடு வந்து பேரில் இருக்கிற மாதிரி அது ரெசசிவ் ஜீனு. 2 பேரண்ட்டுமே ரெசசிவ் பைடு காப்பியை கொடுத்ததுன்னா மட்டும்தான் சிக்கு வந்து ரெசசிவ் பைடாக வரும். நெக்ஸ்ட்டு ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூட்டேஷன் நம்ம நிறையா கேள்விப்படுவோம். ரெயின்போங்கிறது ஒரு தனி ஜீன் கிடையாது, அது வந்து ஒரு காம்பினேஷன். ஸோ பேர்டு வந்து ஒயிட் பேஸாக இருக்கணும், அதாவது ஒரு ப்ளூ சீரீஸ் பேர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோடய ஃபேஸ் வந்து எல்லோ ஃபேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் விங்ஸ் வந்து கிரேவிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் பேர்ட், ப்ளூ கலர், கிரேவிங், எல்லோ ஃபேஸ், இது 3மே சேர்ந்தது தான் வந்து ரெயின்போன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்.
ஸோ விங் ஒரு கிரே விங் இருக்கும், எல்லோ ஃபேஸ் இருக்கும். பேர்டோட பாடி வந்து ஆனால் ப்ளூ கலரில் இருக்கும். இதை வந்து ரெயின்போ பஜ்ஜின்னு சொல்லுவோம். இந்த எல்லோ ஃபேஸை பற்றியும் கிரே விங்கை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அப்புறம் ஃபேலோ லேஸ்விங், இது ரெண்டும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மியூட்டேஷன். இது என்னென்னா, இந்த ஃபேலோவும் லேஸ்விங்கும் ஐஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஆனால் பாடி வந்து ஃபுல் பிளெயினாக இருக்காது. நம்ம ஈனோவில் சொன்ன மாதிரி ஃபுல் பிளெயினாக இருக்காது. ஸோ ஃபேலோ அப்படின்னா பாடி கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிரேவாகவும், ரொம்ப அந்த டெய்ல் எண்டில் மட்டும் அந்த பாடி கலர் ப்ளூவோ க்ரீனோ லைட்டாக தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஃபேலோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேர்ட் பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி பாடி கலர் க்ரீன் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தெரியும், பட் ஆனால் வந்துட்டு ஐஸ் வந்து ரெட்டாக இருக்கும். இதை தான் வந்து ஃபேலோன்னு சொல்லுவோம். லேஸ்விங்னா என்னென்னா, பாடி கலர் வந்து ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஃபேலோவோட ரொம்பவே டைல்யூட்டடாக இருக்கும். ஐஸ் வந்து ரெட்டாக தான் இருக்கும், பட் பாடி கலர் வந்து ரொம்பவே வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். இப்போ இந்த பிளாக் மார்க்கிங்லாம் ரொம்பவே டல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம லேஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து ஃபேலோ வந்து ஒரு ரெசசிவான ஒரு மியூட்டேஷன். லேஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா சின்னமன்னு ஒன்று நம்ம மியூட்டேஷன் பார்ப்போம். அந்த சின்னமன்னையும் இந்த ஈனோ பேர்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த லேஸ்விங் கிடைக்கும். அப்புறம் டெக்ஸஸ் கிளியர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஸ் லிங்க்டு மியூட்டேஷன் இருக்குது. இது கொஞ்சம் ஹாபிஸ்ட்ஸ்க்கு நடுவில் ரொம்பவே ஒரு பாப்புலரான மியூட்டேஷன் அது. இது வந்து பார்த்திங்கன்னா பாடி கலர் வந்து அந்த பேஸ் கலர் மட்டும் இருக்கும், பட் விங்ஸில் பிளாக் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ ஒயிட்டில் உங்களுக்கு பிளாக் விங் மார்க்கிங்கோடு உங்களுக்கு வரும். ஸோ இதை தான் வந்து, இல்லைனா எல்லோவில் இந்த மாதிரி பிளாக் விங் மார்க்கிங்கோடு வரும். இதை தான் வந்து நம்ம டெக்ஸஸ் கிளியர் பாடின்னு. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸஸ் கிளியர் பாடி, ஆனால் ஷோ பஜ்ஜி, அதனால தான் அந்த ரொம்ப சைஸ் வந்து நம்ம பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் மியூட்டேஷன்ஸ் இல்லாமல் இன்னும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப க்ரியேட் பண்ணாத சில மியூட்டேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பலைன். ஆப்பலைன்னா அந்த பஜ்ஜியோட நெக்கோட பேக் சைடில் இருக்கிற கலர்ஸ் வந்து யூஸ்வலாக பிளாக் கலரில் இருக்கும் ஒரு நார்மல் பேர்டுக்கு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பேர்ட் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்குது. அது பிளாக்காக இல்லாமல் அது வந்து பாடி கலர் க்ரீனோ ப்ளூவோ வந்துருச்சுன்னா அது ஆப்பலைன்னு சொல்லுவோம். ஆப்லைன் பேர்ட்ஸ்க்கு இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாடி கலர் வந்து அந்த விங்ஸுக்குள்ளேயும் கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகி போகும். ஸோ ஒரு நார்மல் பேர்டுக்கு வந்து விங் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு பிளாக்கு எல்லோ மட்டும்தான் இருக்குது, ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா பிளாக்கு எல்லோ க்ரீனும் உள்ளே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்லைன் பேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். ஸ்பேங்கிள் ஆப்லைன் வர்றப்ப இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேங்கிள் ஆப்லைன் பேர்ட் ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு டார்க் ஃபேக்டர். ஸோ டார்க் ஃபேக்டர் வந்து பேர்டை வந்து கலரை வந்து அதோட ஆக்சுவல் கலரை வந்து டார்க்கன் பண்ணிகிட்டே போகும். ஸோ இப்போ ஒரு ஒயிட் சீரிஸ் பேர்டு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவில் இருக்கும். ஆனால் டார்க் ஃபேக்டர் ஒரு காப்பி இருந்ததுன்னா அந்த ஸ்கை ப்ளூ வந்து கொஞ்சம் டார்க் கலர் கோபால்ட் ப்ளூ அப்படின்னு மாறிடும். 2 காப்பி இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் கிரே மாதிரி ஒரு மாவு அப்படிம்பாங்க, அந்த கலரை மாவு கலருக்கு மாறிடும். இதே க்ரீன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி இருந்ததுன்னா லைட் க்ரீன் வந்து டார்க் க்ரீன் ஆயிரும். 2 காப்பி இருந்தது அப்படின்னா டார்க் க்ரீன் வந்து ஆலிவ் கலராகவே மாறிடும். ஸோ இந்த மாதிரி இது எத்தனை காப்பி இருக்குங்க ஏற்ற மாதிரி நம்ம கலர் வேரி ஆகிறதுனால இது வந்து ஒரு செமி டாமினன்ட் ஜீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரே ஃபேக்டர். கிரே ஃபேக்டர் வந்து ஒரு டாமினண்ட்டான ஜீன். ஸோ இது வந்து ஒரு காப்பியோ 2 காப்பியோ பட் இருந்துச்சு அப்படின்னாலே பேர்டோட கலர் வந்து மாறிடும். ஸோ க்ரீன் கலர் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே க்ரீன் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கிரே க்ரீன் பேர்ட். ஸோ கிரே ஃபேக்டர் இருந்ததுன்னா அந்த க்ரீன் கலர் லைட்டோ இல்லை டார்க் க்ரீனோ எந்த க்ரீனாக இருந்தாலும் இந்த மாதிரி டார்க் ஒரு கிரே மாதிரி க்ரீனுக்கு மாறிடும். இதே வந்து ஒயிட் சீரீஸாக இருந்தது அப்படின்னா அந்த பேர்டு வந்து ஒரு கிரே கலர் பேர்டாக மாறிடும். ஸோ இது கோபால்ட்டாக இருக்குதா, எத்தனை டார்க் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. கிரே ஃபேக்டர் வந்து எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணி பேர்டை வந்து கிரே கலரில் மாற்றிடும். நெக்ஸ்ட்டு வயலட் ஃபேக்டர் பார்க்கலாம். வயலட் ஃபேக்டர் வந்து ப்ளூ பேர்ட்ஸில் மட்டும்தான் தெரியும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ப்ளூலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட் பேர்ட்ஸில் ரொம்பவே நல்லா தெரியும். ஒரு சிங்கிள் காப்பி இருந்தால் கூட கோபால்ட்டில் நல்லா விசிபிளாக தெரியும். ஸ்கை ப்ளூ பேர்ட்லலாம் டபுள் காப்பி இருந்ததுன்னா நல்லா தெரியும். இது எத்தனை காப்பி இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் இன்டென்சிட்டி மாறுறதுனால இதுவும் வந்து ஒரு செமி டாமினன்ட் ஜீன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஃபேஸ் பார்க்கலாம். அந்த ரெயின்போ சொல்கிறப்பே எல்லோ ஃபேஸ் பற்றி நான் சொன்னேன்.
எல்லோ ஃபேஸ்னால் ப்ளூ பேர்ட், ஆனால் ஃபேஸ் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எல்லோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக ஒயிட் சீரீஸ்க்கு ஃபேஸ் ஒயிட்டாக தான் இருக்கணும், பட் அது எல்லோ கலரில் வந்துச்சு அப்படின்னா அது எல்லோ ஃபேஸ் அப்படிம்போம். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது டாமினண்ட்டாக செமி டாமினண்ட்டாக நமக்கு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு மிக்ஸ்டு, ஒரு அந்த ஒயிட் சீரீஸும் எல்லோ சீரீஸும் மிக்ஸ் ஆகிறதுனால இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜீன். நெக்ஸ்ட் வந்து சினமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூட்டேஷன் இருக்குது. சினமன் என்ன பண்ணுன்னா, விங்ஸ் யூஸ்வலாக பிளாக் கலரில் இருக்கிற விங்ஸ் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இந்த ப்ளூ பேர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பிளாக்குக்கு பதிலாக ஒரு ப்ரௌன் கலர் விங் வந்து உங்களுக்கு சினமனில் கிடைக்கும். இந்த சினமன் வந்து ஒரு செக்ஸ் லிங்க்டு ஜீன். நெக்ஸ்ட்டு வந்து டைல்யூஷன் வச்சு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. கிளியர் விங், கிரே விங், டைல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர் விங்னால் விங்கு வந்து ஃபுல்லாக பேஸ் கலர் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒயிட்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும், இதே எல்லோ அப்படின்னா ஃபுல் எல்லோவாக இருக்கும். இதை வந்து கிளியர் விங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரே விங் அப்படின்னா ஃபுல்லாக பேஸ் கலர் இல்லாமல் லைட்டாக அந்த பிளாக் வந்து அப்படியே ஒரு டைல்யூட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து கிரே விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாடி கலருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும். இதை வந்து கிரே விங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம போன தடவை ரெயின்போ மியூட்டேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெயின்போவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிங் வர்றதை வந்து ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம். கிரேவிங், எல்லோ ஃபேஸு, ப்ளூ பேர்ட் இருந்ததுன்னா அது ரெயின்போ பஜ்ஜின்னு நம்ம சொல்லுவோம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா டைல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கு. டைல்யூட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த பிளாக் கலர்லாம் தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் க்ரீன் பேர்டெல்லாம் எடுத்திங்கன்னா அது எல்லோ கலராகவே தான் தெரியும். லைட்டாக மட்டும் ரொம்ப லைட்டாக ஒரு விங்ஸில் வந்து கொஞ்சம் மார்க்கிங் இருக்கும். ஒரு 80% வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். இதை தான் வந்து டைல்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து டைல்யூஷனை வச்சு சொல்கிறது. ஸோ இவ்வளோ தான் வந்து முக்கியமான ஜீன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஜீன் வந்து ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நிறையா ஜீன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன்றுக்கு ஒன்று வந்து எல்லாம் சேர்றப்ப நமக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ சிக் கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதனால தான் வந்து நான் அந்த டாமினண்ட்டாக செமி டாமினண்ட்டாங்கிறதுலாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த பேரோட பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், க்ரீனாக இருக்கும். ஆனால் அந்த க்ரீனில் வந்து ஒரு காப்பி வந்து க்ரீனும் ஒரு காப்பி வந்து ப்ளூவும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி க்ரீன் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ப்ளூ தெரியவே தெரியாது. ஸோ அதனால் பேரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஹிட்டனாக கூட சில கலர்ஸ் இருக்கும். அந்த ஹிடன் கலரை தான் ஸ்ப்ளிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் ஸ்ப்ளிட் ப்ளூ அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த பேர்டு வந்து க்ரீன் கலராக இருக்கும், ஆனால் அதில் ஒரு காப்பி ப்ளூ ஜீன்ஸ் கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2 க்ரீன் பேர்டு வந்து நீங்கள் பேர் பண்ணுறீங்க, ஆனால் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டு ப்ளூ ஸ்ப்ளிட்டுன்னு வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு தான் க்ரீனாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு காப்பி ப்ளூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 50% வந்து ஒரு ப்ளூ பேர்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து ஃபுல்லாக டாமினண்ட் க்ரீன் தான், 2 காப்பியுமே க்ரீனாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தான் அதை எத்தனை ப்ளூ பேர்டு கூட போட்டிங்கனாலும் எல்லா சிக்குமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ரீன் கலராக தான் வரும். ஸோ இதனால தான் வந்து இந்த டாமினண்ட்டாக செமி டாமினண்ட்டாக எது ரெசசிவ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ளூ கலர் பேர்டு வேணும் அப்படின்னா உள்ளதுலேயே பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளூ பேரண்ட் ரெண்டுமே ப்ளூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிக் வந்து ப்ளூவாக தான் இருக்கும். ஸோ க்ரீனாக இருந்தது அப்படின்னா அது க்ரீன் வந்து ஸ்ப்ளிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு ப்ளூ ஜீன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அது ஒன்று வந்து கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியும். இல்லைன்னா சிக்ஸ் வர்றதை வச்சு ப்ளூ சிக்ஸும் வந்ததுன்னா இது வந்து ஸ்ப்ளிட் டு ப்ளூ அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீன் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இது நம்ம சிக்ஸுக்கு எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து இதில் டாமினண்ட்டாக இருக்குமா, அதில் ரெசசிவ் ஜீன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம கலரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு சிங்கிள் இது கிடையாது, இட்ஸ் எ காம்பினேஷன். ஸோ டார்க் ஃபேக்டர் இருந்ததுன்னா டார்க் ஃபேக்டர் வரும், வயலட் இருந்தால் வயலட் சேர்த்து சொல்லுவோம், ஸ்பேங்கிள் இருந்தால் ஸ்பேங்கிள் சொல்லுவோம். அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நார்மல்லேருந்து நமக்கு தனியாக தெரியுதோ அது எல்லாமே ஒரு காம்பினேஷன் தான் வந்து அந்த பேர்டோட கலர். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சில ஃபேவரட் மியூட்டேஷன்ஸை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஜென்ரலாக ஒயிட் பேஸ் இருக்கிற பட்ஜீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் முடிஞ்சளவு அதுதான் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸ்பேங்கிள்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரெட்டு. அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பலைனும் ஸ்பேங்கிளும் சேர்ந்து வந்தது அப்படின்னா விங்ஸில் கொஞ்சம் அந்த பாடி கலரும் சேர்ந்து வரப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அப்புறம் டபுள் ஃபேக்டர் ஸ்பேங்கிளும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப பிளெயின் ஒயிட், பிளெயின் எல்லோ, இல்லை அந்த க்ரீம் கலர் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்கை ப்ளூ வித் சின்னமன் அதுவும் பிடிக்கும் எனக்கு. அப்புறம் ரெசசிவ் பைட் பேர்ட்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். விஷ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோக்கா ரொம்ப ரேராக தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த டெக்ஸஸ் கிளியர் பாடி, லேஸ் விங்கு, ரெயின்போ இதெல்லாம் வந்து அவ்வளோ நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்காது. பட் இந்த பேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபேவரெட்டு தான். இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் முடிஞ்ச ரிப்ளை நான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பஜ்ஜீஸ் பற்றியோ இல்லை ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பற்றியோ இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.